நானா விவசாயி காப்பாத்திக்கிறேன். அங்கங்க வீடுங்கெல்லாம் கிட்ட வந்துட்டு பேர் நான் நம்ம ஊர்லயே பெரிய ஐடி கம்பெனியா வந்துச்சு. இந்த சின்ன விவசாயி வச்சு நானா காப்பாத்த பாருங்க. நீ சொன்னது கரெக்டான வார்த்தை தான் தம்பி. நம்ம கையில எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டினு வந்துட்டாங்க. இந்த சைடு ஒரு பெரிய ஐடி கம்பெனி இருந்துச்சு. இருக்குதே கொஞ்சமான விவசாயம் தான். இந்த விவசாயத்தை நீ எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு கேக்குறல தம்பி. நல்லா தெரிஞ்சுக்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன் தம்பி. என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த விவசாயத்தை பீட் எடுப்பேன். முடியாத அப்ப பாத்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுவேன் தம்பி. எல்லாரும் ஒரு டைம் சாப்பாடுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்ப எல்லாரும் வந்து இந்த விவசாயத்தோட அருமையை, இந்த விவசாயி என்னோட அருமையை புரிஞ்சுக்குவாங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறா தம்பி. ஐடி கம்பெனி வச்சுன்னு எல்லாரும் கௌரவமா பேசுறீங்க. நம்ம ஊர்ல ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. ஐடி கம்பெனில போய் வேலை செஞ்சு கொட்டி கோடியா பணம் சம்பாதிச்சு வச்சாலும் அந்த பணத்தை தின்ன முடியாதுல்ல தம்பி உன்னால. விவசாயம் பண்ணாதானே தின்ன முடியும். அந்த விவசாய பொருள் எங்கிருந்து வரும்? விவசாயம் பண்ணாதான் கிடைக்கும். விவசாய நிலத்தை ஃபுல்லா அழிச்சிட்டு ஊடம் கம்பெனியை கட்டிட்டு வந்துட்டா சோத்துக்கு எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? சிந்திச்சு பாடுறா தம்பி. அப்புறம் உனக்கே புரியும் இதை பத்தி. ஒரு மனுஷன் உயிரோட வாழ்வதற்கு காரணம் தண்ணியும் சோறும் தான். அந்த தண்ணியும் சோறு இல்லாம நீ உன்னால காசு வச்சு எப்படா வாழ முடியும் தம்பி? நீ சொன்ன தெரியுமா, நான் ஒரே ஒரு ஆள் தான் விவசாயத்தை நீ கொண்டாடுங்கிறேன்னு தப்பா எடை போட்டுட்டு இருக்க. இப்ப இருக்கிற இளைஞர்கள் நிறைய பேரு விவசாயம் பண்ண முன் வந்துட்டு இருக்காங்க. அது உனக்கு புரியாம நீ பேசிட்டு இருக்க தம்பி. நீ சொல்லும் கரெக்டு தான். நான் உன்னால முடிவு முயற்சி பண்ணா நீ பண்ணினே இரு. நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னா நீ கண்டிப்பா ஜெயிக்கலாம். இப்பயாவது விவசாயத்தை பத்தி புரிஞ்சுங்கடா.